வணக்கம் நேயர்களே. இந்த இனிமையான காலை பொழுதில் நம்ம இருந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி. நம்ம ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு சிறப்பான விருந்தினருடைய வாழ்க்கை அனுபவங்களை பார்த்துட்டு இருக்கோம். வாழ்க்கையில் சாதித்தவர்கள், பல்வேறு சோதனைகளை சந்தித்தவர்கள், அதனை சாதனைகளாக மாற்றிய ஆளுமைகளுடைய அனுபவங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம் விருந்தினர் வாயிலாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விருந்தினர் சற்று வித்தியாசமானவர். ஒரு நம்ம தேசத்தோட முக்கியமான ஒரு ஒரு விஷயம் என்னங்க, பணப்பரிமாற்ற முக்கியமான ஒரு இடம் வங்கி. வங்கி இல்லாம ஒரு நாளைக்கு நம்ம யோசிச்சே பார்க்க முடியாது. ஒரு தனி மனிதராகட்டும், ஒரு நிறுவனமாகட்டும், தொழிற்சாலையாகட்டும், எல்லாருக்கும் இந்த பண பரிமாற்றம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற முதுகெலும்பா இருக்கிற ஒரே விஷயம் இந்த வங்கி. இந்த வங்கியில் எத்தனையோ லட்சம் ஊழியர்கள் வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவர்களுடைய நலன்களாகட்டும், அவருடைய உரிமைகள் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை தாங்கி பிடித்து நிற்கிற ஒரு விஷயமாக அவங்களோட சங்கங்கள் இருக்கு. ஒவ்வொரு வங்கிக்கும் உண்டான சங்கம் அதற்குண்டான உரிமைக்காகவும் அவருடைய தேவைகளுக்காகவும் நலனுக்காகவும் வந்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வங்கியினுடைய சங்கம் மட்டுமில்லாமல் இதை தாண்டி சமூக பார்வையோடும் சில மனிதர்கள் நல்ல உள்ளத்தோடு, துண்டு உள்ளத்தோடும் தங்களுடைய கடமைகளை சமூகத்திற்கு ஆற்றி வருகிறார்கள். வங்கி பணியில் சிறப்பாகவும், சமூக பணியில் அதைவிட சிறப்பாகவும், குடும்பத்தில் அதைவிட ஒரு சிறந்த குடும்ப தலைவராகவும் ஒரு பல்வேறு பரிமாணங்களை கொண்ட ஒரு சிறந்த விருந்தினரை, சிறப்பு விருந்தினரை இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு நாம் அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி. அவர் வேறு யாரும் அல்ல, கனரா வங்கி அதிகாரிகள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் பல்வேறு அமைப்புகளில் தலைவராகவும் துணைத் தலைவராகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அத்தோடு கனரா வங்கியினுடைய இயக்குநராகவும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய திரு ஜி.வி. மணிமாறன் அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் இன்றைய நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் உங்களுக்காக. வாருங்கள், அவரை சந்திப்போம். ரொம்ப மகிழ்ச்சி இந்த காலை வேளையில ஒரு வங்கியாளரை சந்திக்கிறது மகிழ்ச்சி. லட்சுமி கடாட்சமான முகத்தோட நீங்க நாளை துவங்க நினைக்கிறோம். நாம நீங்க இப்ப வந்து ரொம்ப கனரா பேங்கோட ஆபீஸ் அசோசியேஷனோட ஜெனரல் செக்ரட்டரியா பொறுப்பு எடுத்து ரொம்ப சிறப்பா செஞ்சுருந்தீங்க. நீங்க எப்போ வங்கியில சேர்ந்தீங்க, அந்த வங்கி பயணத்தை பத்தியும் இந்த பொறுப்பு ஏற்றுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் பேங்க்ல பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். வங்கியில நான் வந்து நேரடியா அதிகாரியாக, வேளாண்மை அதிகாரியாக ஜாயின் பண்ணேங்க 1986. வேளாண்மை பட்டதாரியா மதுரை வேளாண்மை கல்லூரியில் வந்து 1984 நான் பட்டம் பெற்ற உடனே 2 வருஷம் வந்து தமிழக அரசுல வந்து வேளாண்மை அதிகாரியா பணியாற்றிட்டு இருந்தேங்க. அந்த சமயத்துல வந்து ஒரு தொடர்ந்து எல்லாரும் மாதிரி ஒரு வேலை பார்க்காம ஒரு சேலஞ்சிங்கா ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணுவோமே அப்படின்னும் போது வங்கிகள் வந்து அந்த சமயத்துல தான் முதலா இந்த பிரையாரிட்டி செக்டார் லோன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக வேளாண்மை பட்டதாரிகளை அதிகாரிகளாக வந்து நேரடியாக நியமனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் நானும் என்னுடைய முயற்சியை தொடர்ந்து பிஎஸ்ஆர்பி எக்ஸாம் எழுதினதுல வந்து நானும் செலக்ட் பண்ணப்பட்டேங்க. 1986 நேரடியாக அதிகாரியாகவே, வேளாண்மை அதிகாரியாக கனரா பேங்க்ல ஜாயின் பண்ணேன். அதில் சோதனையா எடுத்த உடனே வந்து ஃபர்ஸ்ட் போஸ்டிங்கே என்னை வந்து ஹரியானாவில் போட்டாங்க. சிறுசாந்த ஒரு இடத்துல 1986 அப்பதான் வந்து இந்த பஞ்சாப் ப்ராப்ளம்லாம் பெருசா நடந்துகிட்டு இருக்க சமயத்துல ஒரு 25 வயசு பேச்சலர், சரி பரவாயில்ல ஒரு சேலஞ்சிங் எடுத்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-2.5 வருஷம் அங்கதான் போய் முதல்ல பணியாற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு இங்க மெட்ராஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தாங்க. வந்த இடத்துல வந்து இங்க இந்த சர்க்கிள் ஆஃபீஸர் வேலை பார்த்தேன். எனக்கு வந்து இயற்கையாவே கொஞ்சம் சமூக சேவையில கொஞ்சம் நாட்டங்க. நான் ரொம்ப ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்தவங்க, மதுரை மாவட்டத்துல சாப்பிட்டுன்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்துல இருந்து வந்தவங்க. எங்க அப்பா வந்து ஒரு வாத்தியார். அவர் எப்போதுமே வந்து அவர் அந்த வாத்தியார் தொழில் பார்க்கறதோட இல்லாம சாயங்காலம் பசங்க எல்லாம் கூப்பிட்டு ஃப்ரீயா ஏதாவது டியூஷன் சொல்லி கொடுக்கறது, வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எனக்கெல்லாம் கூட இருந்து பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு சிந்தனை வந்து ஒரு 2000 ஆரம்பிச்சதுங்க.
எல்லாரும் அதிகாரியா சேர்றாங்க, ஒரு பெரிய ஒரு எக்ஸிகியூட்டிவாவோ டிஜிஎம்ஆவோ ஜிஎம்ஆவோ போய்கிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம வந்து ஒரு வித்தியாசமா இந்த தொழிற்சங்கத்துல போகக்கூடாது அப்படின்றது மாதிரி ஒரு எண்ணத்துல நம்ம வந்து வங்கி வேலை பார்க்கறது மட்டும் இல்லாமல் நம்மளால வந்து ஒரு சமூக சேவையும் செய்ய முடியும். ஒரு நம்ம கூட வேலை பார்க்கிற அலுவலர்களுக்கு ஒரு வித்தியாசமா ஒரு காரியம் செய்ய முடியுமென்ற ஒரு எண்ணத்துல உருவாகி அப்படியே தொழிற்சங்கத்துல சேர்ந்து அந்த வேலையும் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது எதிர்பாராதது. ஒரு அகில இந்திய அளவுல ஒரு பொதுச்செயலாளர் வரைக்கும் வருவோம்னா அப்ப எதிர்பார்த்து செய்யல. பட் காலத்தின் கட்டாயத்துல வந்து இப்ப பொதுச்செயலாளரா கன்றாவிட பொதுச்செயலாளர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அனைத்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளினுடைய அதிகாரிகள் சங்கத்துக்கும் பொதுச்செயலாளர் இருக்காங்க. அது இல்லாம அகில இந்திய வங்கி அதிகாரிகள் சம்மேளனத்தோடைய சீனியர் வைஸ் பிரசிடென்டாகவும் இருக்காங்க. இதுல வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் போர்டுல வந்து அதிகாரிகளுடைய பிரதிநிதியா ஒருத்தர் வந்து போர்டுல நியமனம் பண்ணுவாங்க. அந்த வகையில கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன முதல்ல வந்து 2010 ஒரு 3 வருஷத்துக்காக நியமனம் பண்ணாங்க. 2010 இருந்து 13 வரைக்கும் இருந்தாங்க. மறுபடியும் ஆண்டவனுடைய பிராப்தம் தான் சொல்லணும். ஒரு டேர்ம் 2வது டேர்ம் பண்ணாங்க. இப்ப 2017 வரைக்கும் என்னுடைய இந்த வங்கி இயக்குனர் பதவியும் இருக்குதுங்க. ஸோ ஒரு பக்கத்துல வந்து தொழிற்சங்க பொதுச் செயலாளராகவும் இன்னொரு பக்கத்துல வங்கியினுடைய இயக்குநராகவும் இருக்கிறதுனால வங்கியினுடைய முழு பரிமாணமும் பொதுமக்களுக்கும் அதே சமயம் எங்களுடைய ஊழியர்களுக்கும் வந்து கிடைக்கக்கூடிய அளவுக்கு, அதே சமயத்தில் எங்க வங்கி ஊழியர்களுடைய முழு பரிமாணமும் வங்கிக்காக கிடைக்கக்கூடியதுக்காகவும் ரெண்டும் இணைஞ்சு ஒரு பாலம் மாதிரி செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க நரேஷன். ஏன்னா இது வந்து ஒரு ரேரான ஆப்பர்ச்சுனிட்டி நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி யூனியன்லயும் இருக்கிறது, போர்ட்ல இருந்து செய்யறதுக்கு உண்டான விஷயங்கள் 2 பேரோட பிரச்சனையும் அவங்களோட ஷூல இருந்து பாத்துக்கிற மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி நினைக்கிறேன் நான். ஏன்னா நார்மலா பாத்தீங்க சொன்னா யூனியன் இல்ல தொழிற்சங்கம் சொன்னாலே எப்ப பார்த்தாலும் ரைட்ஸுக்காக ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் தான். நான் கடந்த எனக்கு தெரியும் 30-40 ஆண்டுகளா பாக்குறோம். நாம கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்துறது, சில நேரங்களில் மக்களுக்கு உண்டான இன்கன்வீனியன்ஸ் காசு பண்ற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்துட்டு இருக்கு. நீங்க உங்க பதவியேற்புக்கு பிறகு இந்த பார்வையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் மாத்தலாம்னு எப்படி பாக்குறீங்க? உங்களோட ஒப்பீனியன் சார் இதை பத்தி. தொழிற்சங்கங்கள் வந்து சுதந்திர இந்தியாவுக்கு முதல்ல இருந்தே இயங்கிட்டு இருக்குங்க. அந்த சமயத்துல வந்து ஆட்சியாளர்களுடைய எண்ணங்கள் பார்வைகள் இந்த தொழிலாளர்களோட மேல வந்து ஒரு வித்தியாசமா இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் நம்ம சுதந்திர இந்தியா வந்த பிறகு சுதந்திர இந்தியாவுடைய மக்கள் தான் அதிகாரிகளாக வராங்க. அந்த அதிகாரிகளுடைய பார்வைகள் தொழிலாளர்கள் மேல நிச்சயமாக ஒரு வித்தியாசமா இருக்க வேண்டிய கட்டாயங்க ஒண்ணுங்க. 2வது வந்து தொழிலாளர்கள் வந்து என்ன பொறுத்தவரை வந்து உரிமைகள் கட்டாயம் வேணுங்க. ஏன்னா தொழிலாளர்கள் வந்து நல்ல முறையில அவங்களுடைய தொழிலை பண்றதுக்கான வசதிகளை பண்ணி கொடுக்க வேண்டியது வந்து அந்த நிறுவனத்தினுடைய கடமை. அதே சமயத்துல வந்து இந்த உரிமைகளுக்காக போராடுறதோட அந்த எந்த தொழிற்சாலையில வேலை பார்க்கிறோமோ இல்ல தொழில் நிறுவனத்துல வேலை பார்க்கிறோமோ அந்த தொழில் நிறுவனம் நல்லா இருக்கிற அளவுக்கு பாதுகாக்க வேண்டியது வந்து அந்த தொழிலாளர்களுடைய கடமைன்றது என்னோட எண்ணங்க. உரிமைகளுக்காக போராடுறது ஒரு பக்கம், அந்த உரிமைகளை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த நிறுவனத்தை கொண்டு போய் வைக்கிறதும் தொழிலாளர்களுடைய கடமை. அந்த வகையில தாங்க பாக்குறேன். 2வது எங்க வங்கிகளை பொறுத்தளவுங்க நம்ம தேசியமயமான பொருளுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி அதிகாரிகள் சங்கம் தொழிலாளர்கள் சங்கம் அப்படியெல்லாம் வந்து உருவாகி வந்ததுங்க. ஒரு ஆரம்ப காலத்துல ஒருவேளை ஒரு அடிப்படை உரிமைகளுக்காக கூட ஒரு போராட வேண்டிய கட்டாயத்துல வங்கி அதிகாரிகள் இருந்திருக்கலாம். ஏன்னா அப்பதான் வந்து சுதந்திர இந்தியா முடிஞ்சு தேசிய வங்கி வந்து அதிகாரிகள் வந்து பேங்க்ல வந்து அவங்களுடைய வேலைக்கான ஒரு கட்டுப்பாடுகள் உரிமைகள் இதெல்லாம் வந்து உருவாக்கப்பட்ட காலம். அதுல வந்து போராடித்தான் பெற வேண்டிய காலங்கள் இருந்திருக்கலாங்க. ஆனா ஒவ்வொரு பீரியட் என்னாச்சுன்னா பேங்க்கும் நல்ல முறையில எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுங்க. அதிகாரிகளுடைய வேலை நடைமுறைகளும் வந்து ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள வந்துடுச்சு. இப்ப நான் வந்து இயக்குநரா இருக்கிறேன்னா அது வந்து மேனேஜ்மெண்டோட திங்கிங்கே மாறி தொழிற்சங்கவாதி ஒருத்தரும் நம்மளுடைய மேனேஜ்மெண்ட்ல இருந்து பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்டா இருந்தாதான் வந்து அந்த ஒரு தொழில் நிறுவனமும் தொழிற்சங்கமும் நல்ல முறையில் நடக்கணும்னு வந்ததுக்கு பிறகு
கட்டாயமாக வங்கி ஊழியர்களா இருக்கட்டும், வங்கி அதிகாரிகளா இருக்கட்டும், எந்த அளவுக்கு வந்து நாங்க முழுமூச்சா எங்கள் உரிமைகளுக்காக போராடுறோமோ அதே அளவுக்கு கூட ஈடுபாட்டோட எங்களுடைய நிறுவனத்தை வந்து ஒரு லாபகரமா வச்சிருக்க வேண்டியது எங்க கடமைன்னு உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி இப்ப தொழிற்சங்கத்தை கொஞ்சம் மாத்தி அமைச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான ஒரு சயின்டிபிக் திங்கிங் அண்ட் டிரான்சிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். ஏன்னா உலகமயமாக்கப்பட்ட பிறகு நீங்க பெர்ஃபார்ம் பண்ணாதான் சஸ்டைன் பண்ண முடியுங்கிற ஒரு சூழ்நிலை ஈவன் இந்த யூனியன்ல கூட இந்த மாதிரி ஒரு மாற்று சிந்தனைகள் வரப்பொழுதுதான் எல்லா வகையிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் நினைக்கிறேன் நான். நீங்க வங்கியாளரா இல்லாம நாங்கள் அறிந்த தகவல் ஒரு சமூக பார்வையோடு பல்வேறு நிறைய சமூக பணிகளை செஞ்சுட்டு, குறிப்பா அந்த வெள்ள டைம்ல இந்த பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. உங்களோட வழிகாட்டுதல் பேரும் தலைமையில் பேரும் சொன்னீங்க. இது இல்லாம நிறைய சின்ன 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 சமூக சேவைகளை நீங்க செஞ்சுட்டு வரீங்க. இந்த சேவைகளை பத்தி நீங்க சொல்ல, இந்த சமூக சேவைகளோட சிந்தனைகள்லாம் எங்க இருந்து தோணுச்சு அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப பேங்க்ல நிறைய பேர் வேலை பண்றாங்க, எல்லாருமே செய்யறாங்களா இல்ல ஏன்னா யூனியன் செய்யறாங்களாங்கிறது எனக்கு உண்மையா தெரியல. சோ உங்களுக்கு இந்த அனுபவம், இந்த பார்வை எப்போது ஏற்பட்டது, அதை பத்தி நான் விஷயத்தை சொல்லுங்க. ஒரு சின்ன வித்தியாசங்க. என்ன மாதிரி ஒரு 50ல இருந்து 55 வயசு உள்ளவங்களுக்கும் இன்னைக்கு வந்து வேலைக்கு வர்றவங்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குங்க. நான்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுங்க. எங்க கிராமத்துல நான் தான் முதல் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட், எங்க குடும்பத்துல நான் தான் முதல் பட்டதாரிங்க. ஆனா அந்த மாதிரி நிலைமை வந்து இன்னைக்கு வேலைக்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கு இல்லைங்க. ஏன்னா இப்ப என்னோட பொண்ணுக்கு வந்து எனக்கு இருக்கிற பார்வை உலகத்து மேல இருக்குமான்னு நம்ப முடியாதுங்க, எதிர்பார்க்கவும் முடியாதுங்க. சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்க அப்பா வந்து ஒரு பள்ளி ஆசிரியருங்க. ஒரு சின்ன கிராமத்துல வளர்ந்து வந்தாங்க. அவர் வந்து பள்ளி ஆசிரியர் வேலை மட்டும் இல்லாம ஒரு ஈவினிங்ல வந்து பசங்களுக்கெல்லாம், கிராமத்து பசங்களுக்கெல்லாம் ஒரு டியூஷன் சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுல இருந்து உருவாகம் தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சொல்லி வச்சது மாதிரி நான் படிச்சதும் வேளாண்மை பட்டதாரிங்க. இந்த இந்தியாவில் 70% நிச்சயமா வேளாண்மை நம்பித்தான் இருக்கிறோம். அதனால வேளாண்மை பட்டதாரி படிச்சு அந்த வேலைக்கே போக வேண்டியதாகி போச்சு. அதுக்கப்புறம் வங்கியில சேர்ந்ததுக்கு அப்புறமும் கூட மற்றவங்க எல்லாம் வந்து பேங்குக்குள்ள உட்கார்ந்து வேலை செய்யும் போது என்னுடைய நேச்சரா என்னோட ப்ரொஃபஷனே கிராமத்துக்குள்ள போய் விவசாயிகளுக்கு தேவையான தேவைகளை பண்ணி கொடுக்கறது மாதிரி தான் என்னோட நேச்சர் ஆஃப் ஜாப் ஆயிடுச்சுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஒரு தொழிற்சங்கத்துக்கு வந்துட்டேங்க. நீங்க நல்லா கேட்டீங்க, எதனால வந்து இந்த பொது வாழ்க்கைன்றதுங்க. என்ன பொறுத்தளவுலங்க, இது ஒவ்வொரு மனிதனுடைய கடமைங்க. ஏதோ ஆண்டவனாலேயோ இல்ல நம்மளுடைய முன்னோர்களுடைய ஒரு தவப்பயனாலேயோ நம்ம இந்த நிலைமைக்கு வந்துட்டோங்க. வந்ததுக்கு பிறகு ஒவ்வொருத்தருமே அவங்களால முடிஞ்ச அளவு ஒரு பொது சேவையோ ஒரு தொண்டோ செஞ்சுட்டு வந்தா தான் நல்லதுன்றது என்னுடைய அபிப்பிராயங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி 23,000 அதிகாரிகளை வந்து அங்கத்தினர்களாக கொண்ட ஒரு அசோசியேஷனுக்கு ஒரு ஜெனரல் செக்ரட்டரி ஆகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து எனக்கு கிடைச்சதுங்க. கிடைச்சப்பதான் வந்து என்னோட சிந்தனைகள் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்த மாதிரி நான் வந்து என்னுடைய கடமையை என்னோட வங்கிக்கு பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கிறேன். ஏன்னா அதுக்காகத்தான் நான் எனக்கு வந்து ஒரு சேலரி வாங்குறேங்க. அது தவிர ஒரு இந்தியனா, ஒரு இந்திய குடிமகனா, இல்ல ஒரு மனிதனா என்னால வந்து என்ன செய்ய முடியும் இந்த நாட்டுக்கு, என்னுடைய மக்களுக்கு, நாட்டுக்கு கூட பெரிய விஷயங்க, என்னுடைய தெருவில் இருக்கிறவங்களுக்கு, என்னோட பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்னோட சிந்தனையில உருவானதாங்க. ஏன் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி நானும் வந்து என்னோட நண்பர்கள்ட்ட எல்லாம் ஒரு மாதிரி யோசிச்சு பார்த்தேங்க. நான் அதை புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஒவ்வொரு மனிதனுமே ஒரு உதவி செய்யறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை நோக்கி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றாங்க. பெரும்பாலும் அவங்க செய்யாம இருக்கலாமே ஒழிய அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தால் செய்யலான்ற எண்ணத்துலதாங்க மக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. சோ இங்க 23,000 மெம்பர்கள் அங்க கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி பார்த்தாங்க. ஒவ்வொருத்தர் மனசுலயுமே அந்த ஒரு தொண்டு மனப்பான்மை இருக்குங்க. சோ கனரா பேங்க் ஆபீசர்ஸ் அசோசியேஷன் ஒரு ட்ரேட் யூனியன் இந்த மெம்பர்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தரதுக்காகவும் எங்க கடமையில வங்கிக்கு செய்யறதாக இருக்கிறதோட எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு அமைப்பு ஆரம்பிச்சாங்க. CANPAL, CANPAL. பால்னா நண்பர்கள் வச்சுங்களேன், கனரா வங்கியினுடைய நண்பர்கள் அப்படின்ற மாதிரி. இது வந்து கனரா வங்கி அதிகாரிகளா நினைக்காம கனரா வங்கியுடைய நண்பர்களா பொதுமக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை உருவாக்கி அதை ஒரு சர்க்குலர் மாதிரி எல்லா மக்களுக்கும் போட்டாங்க. உங்களால வந்து அதிகாரிகளை வேலை செஞ்ச நேரம் தவிர அங்கங்க எந்தெந்த ஊர்ல உங்களுக்கு என்னென்னலாம் தொண்டு பண்ண முடியுமோ அதை தயவு செய்து பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னப்போ எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க.
நான் வந்து முதல்ல இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சது வந்து மேங்களூர்ல எங்க ஃபவுண்டர்ஸ் பிளேஸ்ல ஆரம்பிச்சேன். கனடாவினுடைய தோற்றுவித்த ஃபவுண்டர் வந்து மேங்களூர் இருக்காருங்க. அவருடைய பிறந்த இடத்துல இதை ஆரம்பிச்சு வச்சாங்க. அதோட அவங்க என்ன சொன்ன, சமுதாயத்தொண்டு மட்டும் இல்லாமல் எந்த வகையில அவுட் ஆஃப் தி வே எங்க அதிகாரிகள் வந்து நான் வேலை பார்க்கிற வங்கிக்கு உதவ முடியும் அப்படின்றது மாதிரி இது ரெண்டையும் நோக்கமா வச்சுதான் அந்த கேம்பால ஆரம்பிச்சேங்க. ரொம்ப நல்லா போச்சுங்க, ரொம்ப அருமையா போச்சுங்க. இப்ப ஸ்ரீநகர்ல மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு, உங்களுக்கு தெரியுங்க. கிட்டத்தட்ட 20 அடி தண்ணி மெயின் ரோட்ல ஓடிச்சுங்க. அப்போ எல்லாரும் நிறைய பாதிக்கப்பட்டதா அங்கிருந்து சொன்னாங்க. உடனே எங்க மக்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு SMS அனுப்பிச்சாங்க, நம்ம ஏன் உதவக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 லட்சம் ரூபா ஒரு 2 நாள்ல எங்க அதிகாரி எல்லாம் கொடுத்தாங்க. இதை நேரம் நான் ஸ்ரீநகருக்கே போய் அங்க இருக்கிற பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு, அப்கோர்ஸ் அவங்களால அவங்க 1 லட்சம் ரூபாய் பாதிக்கப்பட்டது 1 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியலங்க, ஏதாவது ஒரு பகுதி கொடுக்க முடிஞ்சதுங்க. இதுல நான் அதுக்கப்புறம் வந்து டேராடூன்ல அந்த இது வந்துச்சு இல்லைங்களா, நம்ம அந்த பெரிய வேலை வந்து அந்த சமயத்துல என்ன பண்ண மறுபடியும் அங்க இருந்து இங்க ஊரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களான்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது அங்க மக்கள் சார் ஒரு 5 லட்சம் ரூபாய் நம்ம இண்டிவிஜுவலா தேடி கொடுக்க முடியல சார், அதனால இந்த முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு ஒரு 5 லட்சத்துக்கு கொண்டு போய் கொடுப்போம் சார் சொல்லிட்டு அதுக்கு ஒரு 5 லட்சத்துக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னா எல்லாத்தையுமே வந்து அவங்கவுங்க என்னென்ன பண்ண முடியுமோ அந்தந்த தொண்டை பண்ணுங்க, ஆனா பணம் வந்து அசோசியேஷன்ல இருந்து தரமாட்டோம், பேங்க்ல இருந்து தரமாட்டோம், நீங்களே வசூல் பண்ணி பண்ணுன்னு சொன்னாங்க. ஒரு அதிசயத்தக்க ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு 1.5 வருஷத்துலங்க எவ்வளவோ உதவிகளுங்க. போபால்ல பாத்தீங்கன்னா இந்த விண்டர்ல அவங்களா ஒரு 500 பிளாங்கெட்ஸ் வாங்கி காலையில 5 மணிக்கு போய் யாரெல்லாம் குழுவில் நடிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுத்தாங்க. ஜலந்தர்ல என்ன பண்ணாங்கன்னா இந்த வார் வீடோஸ் எல்லாம் ஒரு குடும்பமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து 1 வருஷத்துக்கு தேவையான உணவுகள், 1 வருஷத்துக்கு தேவையான துணிமணிகள் கொடுத்தாங்க. டேராடூன்ல வந்து ஒரு லெப்ரசியால பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வந்து ஒரு கிறிஸ்டியன் அமைப்பு தனியா படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு போய் 1 மாசத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொண்டு போய் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இந்தியா பூராமே பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பத்துலதான் வந்து நம்ம சென்னை வெள்ளம் வந்துச்சுங்க. சென்னை வெள்ளம் வந்தோடனே மறுபடியும் நான் ஒரு SMS கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் முன்னேறி இது வந்து யாரும் பாதிக்கப்பட்ட நம்ம அதிகாரிகளுக்காக பண்ண வேண்டாம், சென்னை மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம வங்கி அதிகாரிகளால என்ன பண்ண முடியும், அது கொஞ்சம் பணம் அனுப்புங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியத்தக்க விஷயங்க. 2 நாள்ல 62 லட்சம் ரூபாய் எங்க அதிகாரிகள் அனுப்பிச்சாங்க. அவங்க பர்சனல் போனாங்க, 62 லட்சம் ரூபாய் அனுப்பிச்சாங்க. இந்த 62 லட்சம் ரூபாயை வச்சு இங்க வந்து நம்ம அந்த ஸ்பாஸ்டிக் ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா தரமணியில, அந்த ஸ்கூல்ல போய் விசாரிச்சாங்க. அந்த ஸ்கூல் கம்ப்ளீட்டா அந்த தண்ணியில மூழ்கி எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுங்க. அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, சார் எல்லாரும் வந்து துணி எடுத்து கொடுக்குறீங்கிறாங்க, இல்லைன்னா சாப்பாடு போடுறேன்றாங்க சார், சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு விளம்பரம் வர வேண்டிய ஏரியாக்கள் வந்து நோக்கி செய்யறாங்க, சில ஏரியாக்கள் வராது, அதை செய்ய விரும்பல சார் அப்படின்னாங்க. அந்த மாதிரி என்னமா இருக்குன்னு கேட்டான். இங்க பம்ப் செட் பூரா காலி ஆயிடுச்சு, இந்த பசங்களுக்கு முன்னாடி ட்ரெட்மில் இதெல்லாம் போயிடுச்சுங்க, பட் அதனால உங்களுக்கு எதுவும் விளம்பரம் வராது சார், பரவாயில்லமா எவ்வளவு ஆகுதுன்னு கேட்டாங்க. ஒரு 4.5 லட்சம் ரூபா வந்ததுங்க. எல்லாத்தையும் வாங்கி திங்ஸாவே கொண்டு போய் அங்க போய் கொடுத்துட்டு வந்தாங்க. அது மாதிரி நம்ம கோயம்பேடு பக்கத்துல வந்து ஒரு சின்ன ஒரு காலனிங்க, அந்த காலனி ரொம்ப பேத்தட்டிக் கண்டிஷன், படுக்கிற கூட பாய் இல்லைங்க, போர்வை இல்லைங்க. சரின்னு சொல்லிட்டு அங்க போய் ஒரு 500 பேருக்கு போர்வை பாய் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த சமயத்துல கடலூர்ல நெய்வேலியில இருந்து எங்க பிரான்ச் மேனேஜர் போன் பண்ணாங்க, இங்க ஒரு கிராமம் வந்து சார் சுத்தமா துண்டிக்கப்பட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம உட்கார்ந்துருக்காங்க சார், என்னன்னு கேட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொன்னா, அவர் வந்து அங்க கட்டிக்கிறது கூட சேலை துட்டெல்லாம் இல்லாம கஷ்டப்படுறாங்க சார். சரின்னு சொல்லிட்டு ஒரு 2000 வேஷ்டி, 2000 சேலை, அப்புறம் ஒரு 5 கிலோ அரிசி பாக்கெட்டுங்க, வேற ஒரு 2000 பாயெல்லாம் வாங்கி கொண்டு போய் ஒண்ணு விளம்பரம் இல்லாம நாங்களும் அந்த கிராமத்துக்கு போனோம், எல்லாத்தையும் வரிசையா வர சொன்னோம், எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டேங்க. அந்த மாதிரி இங்க தாம்பரத்துல ஒரு ஸ்கூல் இருக்குதுங்க, அவை நடுநிலை ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குதுங்க. அந்த ஸ்கூலுக்கு போனா அதனையும் கீழே ஊரா தண்ணி தேங்கி அங்க இருக்கிற ஏழை மாணவர்கள் கீழே உட்கார்ந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை, சாதாரண சிமெண்ட் தர, அதுல வந்து உண்மையில கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சுங்க. அதை விட முக்கியமான விஷயம்னா அந்த ஸ்கூல் வந்து 60 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அமரர் ஜீவானால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்கூலா பள்ளியாகும். இதை வந்து துவக்கி வச்சவர் வந்து கர்ம வீரர் காமராஜர்னு சொன்னோன்னா உண்மையிலே கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு கட்டாயம் இருக்கு, ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ரீசெண்டா போயிங்க அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே
ஒரு ஸ்டீல்ல பெஞ்ச் மாதிரி செஞ்ச ஒரு 70-80 பெஞ்ச் வேணும்னு சொன்னாங்க. அத்தனையும் கூட்டம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்ப 300 ஸ்டூடெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்து படிக்கிறது மாதிரிங்க. என்னோட நோக்கம் என்னன்னாங்க, இப்போதைக்கு ரீசெண்டா பேங்க்ல வந்து இளைஞர்கள் நிறைய சேராங்க. அவங்க வந்து செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷனுங்க. நான் வாழ்ந்த சூழ்நிலையை இவங்க வாழ்ந்ததுக்கு சந்தர்ப்பமே கிடையாதுங்க. அதர் சைட் ஆஃப் தி லைஃப் அவங்க பார்த்துக்கிறது சந்தர்ப்பமே கிடையாதுங்க. சோ நம்மள மாதிரி என்ன மாதிரி ஏஜ்ல இருக்கிறவங்க இந்த இளைஞர்களுக்கு இந்த வேல்யூஸ சொல்லி கொடுக்க வேண்டிய கடமை அப்படின்னு நினைச்சு செஞ்சு இவ்வளவு விரிவான திட்டங்களை நீங்க செஞ்சிருக்கிறது வந்து உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு சார். ஏன்னா இதை பார்த்துட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் வந்து ஒரு வாய்ப்பா இருக்கும். ஒரு சின்ன சிந்தனை தான் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குங்கிறது மணிமாறன் சாரோட அனுபவமா இருக்குது. எத்தனை பேர் எத்தனை லீடர்ஸா இருக்காங்க, இந்த மாதிரி எத்தனை இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்கிறது இது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நான் அந்த நேரத்தில் நான் சொல்லி விரும்புறேன். அடுத்து நீங்க ஏன்னா நான் மறுபடியும் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் வந்து திடீர்னு ஒரு நாள்ல தோன்ற ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னேன் நான். குறிப்பாக ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பள்ளியிலோ ஒரு கல்லூரியிலோ படிக்கும் போது ஒரு ஆசிரியரோ ஒரு பெற்றோரோ இல்லைன்னா மாமனோ மச்சவனோ அண்ணனோ சொந்த ஏதாவது ஒரு வகையில வந்து நம்மள வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்றவங்க, மோட்டிவேட் பண்ற ஆட்கள் இருந்துட்டே இருக்க போறாங்க. அந்த ஒரு தாக்கம் தான் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய ஆளுமையா நம்மள தூக்கிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான மனிதர்கள் உங்களோட வாழ்க்கையில யாராவது இருக்காங்களா? அவங்கள பத்தி நீங்க ஏதாவது ஷேர் பண்ண நினைக்கிறீங்களா சார்? இப்ப நான் சொன்னதெல்லாம் வச்சு ஏதாவது பெருசா தியாகி பட்டப்பல சொல்லவே இல்லை. நானும் எல்லாரும் மாதிரி ரொம்ப சாதாரணமா எல்லா சேட்டையும் செஞ்சு வந்த ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஸ்கூல்ல வந்து அப்கோர்ஸ் நான் ஸ்கூல் பூரா வந்து கிராமத்து ஸ்கூலுங்க. கிராமத்து ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் பையன், அதனால மற்றவங்களோட கொஞ்சம் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் எங்க அப்பா தான் வாத்தியாரு, ஹெட் மாஸ்டருங்க. அந்த பிரிவிலேஜ் வேறங்க. ஆனா ஸ்கூல்ல நல்ல படிப்பாளிங்க. இருந்தாலும் நானும் எல்லா சேட்டையுமே பண்ணிருக்கேங்க. உண்மையில இந்த காலத்து பசங்களை நான் அவங்க மிஸ் பண்றதா நினைக்கிறதுங்க. இப்ப எங்க அப்பாவோட வந்து 16 பேருங்க. மிகப்பெரிய குடும்பம். எங்களுக்கு வந்து சித்தப்பா பையன் யாரு, பெரியப்பா பையன் யாரு, அத்தை பையன் யாருன்னு தெரியாதுங்க. அப்படியே ஒரு பெரிய பருவம் பாருங்க. சமயங்கள் வந்து இது எந்த சித்தப்பா பையன் கூட தெரியாத ஒரு சூழ்நிலைங்க. அதே மாதிரி எந்த வீட்டுக்கு போகலாம், எந்த வீட்டுக்கு வரலாம், அது வந்து இந்த காலத்து பிள்ளைகளுக்கு மிஸ் பண்ணும்போது ரொம்பவே கொஞ்சம் வருத்தமா தாங்க இருக்கும். நான் மனசுக்குள்ள எப்பயுமே நினைக்கிறது என்னன்னீங்கன்னா, நான் வந்து கெட்டு போகணும்னு வச்சுக்கீங்களேன். நான் இளைஞனா இருக்கும்போது கெட்டு போகணும் அப்படின்னா 6 கிலோமீட்டர் சைக்கிள்ல போய் சினிமா பார்த்துட்டேன். எங்க ஊர்ல சினிமா தியேட்டர் கிடையாது. எங்க ஊர்ல சினிமா தியேட்டர் கிடையாது. 6 கிலோமீட்டர் சைக்கிள்ல போய் சினிமா பார்த்து நான் கெட்டு போனேங்க. ஆனா இந்த காலத்துல அந்த வேலை எனக்கு ஒரு நம்பிக்கை ஒண்ணு. கையிலேயே வச்சிருந்தா என்ன விட நல்லா தாங்க இருக்கு. கூட பட்டது. அதனால இந்த காலத்து பசங்க நல்ல பசங்க. சோ இதனால சாதாரணமான நிலைமை வந்தது தாங்க. பட் இப்போ நான் நினைக்கிறேங்க, என்னதான் எண்ணங்கள் இருந்தாலும், உதவி செய்யணும் எண்ணங்கள் இருந்தாலும் வாய்ப்புகள் ரொம்ப முக்கியம். எனக்கு அந்த வாய்ப்பு வந்துருச்சுங்க. பேசிக்கா வந்து இப்ப நான் வந்து கனரா பேங்க்ல ஆபீசர் மேனேஜர் ஸ்டேட்டஸ்ல இருக்கேங்க. ஆண்டோ புண்ணியத்துல பணம் வசதிக்கு ஒன்றும் குறவில்லைங்க. என் மனைவி வந்து அவங்க வந்து நம்ம சைதாப்பேட்டை எஜுகேஷன் காலேஜ்ல பிரின்சிபலா இருக்காங்க. அவங்க இருக்காங்க. ஸோ 2 பேரும் கவர்மெண்ட் காலேஜ். ஸோ சம்பளத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைங்க. நல்லா வசதியா இருக்கிறோம். எனக்கு 2 பெண் குழந்தைங்க. மூத்தவர் வந்து SRMல வந்து அவ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்காங்க. சின்னவர் CA பண்ணிட்டு இருக்காங்க. மூத்தவர் கல்யாணம் ஆகி ஒரு அழகான பேரன் இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஒரு திருப்தியான குடும்பம், நிறைவான குடும்பம். இதுதாங்க முக்கியம். ஒண்ணு, ஒரு திருப்தியான குடும்பம், தேவைக்கு வந்த வருமானங்கள், அதே மாதிரி என்னுடைய எண்ணங்களை வந்து செயலாற்ற முடியக்கூடிய அகில இந்தியாவுக்கு எப்ப வேணாலும் எங்க வேணாலும் போய் ஒரு வங்கி அதிகாரிகளை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள். 23,000 வங்கி அதிகாரிகள் வந்து என்னோட கமாண்ட்ல இருக்காங்கன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப பெரிய வேறு எண்ணங்கள் மட்டும் ஒன்னும் இந்த வாய்ப்புகள் வந்துச்சுங்க. சோ இவ்வளவு வாய்ப்புகளும் வந்திருக்கும் போது நான் பண்ணல அப்படின்னு சொன்னா நான் வந்து ஒரு பெரிய குற்றவாளியை நினைக்கிறது. எண்ணங்கள் மட்டும் இல்லாம வாய்ப்புகள் வந்துருச்சுங்க. இந்த வாய்ப்புகளோட இந்த கட்டாயம் பண்ணணும். பண்ணலைன்னா நான் ஏதோ ஒரு சமுதாய குற்றம் பண்ற மாதிரி, அது மட்டும் இல்லாம இதை ஆரம்பிச்சப்போ எல்லாருமே நல்லா வரவேற்றாங்க. ஏன்னா சின்ன பசங்க மேல எல்லாம் கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சுங்க. அந்த பசங்க ஆக்சுவலாங்க இப்ப இந்த 14,500 பேர் எங்க இதுல நேரடியா அதிகாரிகளா தேர்வு செய்யப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த பசங்க வயசு வந்து 30 வயசு கீழங்க. இவங்க தாங்க ஜாஸ்தியா பண்றாங்க. சோ முதல்ல நான் சொன்ன மாதிரிங்க, எல்லாருமே ஒரு சந்தர்ப்பத்துக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே நல்லவங்க தான். அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி சரியான முறையில் அவங்களை வழிகாட்டினோம்னா
அவங்களும் சமூக சேவை செய்ய தயாராக தான் இருக்கு. பியூட்டிஃபுல் சார். ரொம்ப 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 அழகா சொன்னீங்க நீங்க. நீங்க ஆக்சுவலி உங்களோட பேச்சிலிருந்து நான் ஒரு யூனியன் லீடரா மட்டுமே பார்க்கல, ஒரு சமூக ஆர்வலராக பார்க்குறேன். நான் கெட்டவனை கூட நல்லவனா மாற்றக்கூடிய ஒரு இல்ல, இது எல்லாருக்கும் வாய்க்கிறது இல்லை. உங்களோட பார்வையில் தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா என்ன வகையில நான் பார்க்கிறேன், அந்த பார்வையில தான் என்னோட உலகமே இருக்குங்கிற மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் ஒரு சாதகமாக மக்களுக்கு நல்லது வைக்கிற மாதிரி இருக்கிற உங்களோட சிந்தனை ரொம்ப அற்புதமானது. ஏன்னா உங்களுடைய இந்த அனுபவங்கள் வந்து நிகழ்ச்சி பார்க்குற நேயர்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நீங்க சொன்ன மாதிரி வாய்ப்புகள் வந்தால் கூட எத்தனை பேர் அதை சரியா பயன்படுத்துறாங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கிற காலத்துல சரியான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிற பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த பணிகள் வந்து மென்மேலும் தொடர வேண்டும். உங்கள் மூலியமா சரி, உங்கள்